ஹலோ சார், நான் மீனம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து பேசுறேன். இங்க ஒருத்தன் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன் சார், உடனே வாங்க. ஒத்தா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண ஒத்தா உன்னை கொலை பண்ணிடுவேன். டேய், நீ யார்கிட்ட வேணா போய் சொல்றா, உன்னால ஒரு மயிர் கூட போட முடியாது. சார், இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சின்ன அன்பளிப்பு வாங்கிக்கங்க சார், ப்ளீஸ். ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா பண்ணு, நான் உனக்கு உதவி பண்றேன். இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோல உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர், என்னோட நம்பரும் அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட நம்பரும் எனக்கு தெரியாது. ஆனா நான் கால் பண்ணா அவங்களால பேச முடியும், அவங்க கால் பண்ணா என்னால பேசுவோம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்க தயவு செய்து கொண்டு வாங்க. இதுல கம்ப்ளைண்ட் பண்ற இடத்துல இப்ப வந்து ரீசெண்டா கூட பார்த்தேன், அதிமுக டைம்லயும் நடந்திருக்கு, திமுக டைம்லயும் நடந்திருக்கு. இப்ப நான் வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்றேன், ஆனா இந்த இடத்துல வந்து கஞ்சா விற்கிறாங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே, அப்போ என்னோட கான்டாக்ட் நம்பர் இந்த போலீஸ் கிட்ட ஓகேவா? அப்ப அந்த போலீஸ் என்ன பண்றாங்க, என்னோட பேரை கேட்கறான், எல்லாமே கேட்டு வாங்கிக்கிறாங்க. எந்த இடத்துல இருக்கிறாங்க, இதுக்கு என்னோட வீட்டு அட்ரஸ் கேட்கறாங்க, என் பேரை கேட்கறாங்க, என் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எவனுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அவனுக்கே கொடுத்துறாங்க. அப்ப அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துருப்பா, இந்த மாதிரி வெஞ்சனா விற்கிறீங்களான்னு, யார் நான் பண்ண இவன் தான் பண்ண அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறாங்க. நீங்க இது ஒண்ணு மட்டும் செய்யுங்க விஜயன், எவ்வளவு பேர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது. நீங்க வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்கா, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, நீங்க போய் அலையணும்னு அவசியம் கிடையாது. மக்கள் உங்ககிட்ட குறைகள் சொல்லிட்டு ரெடியா, அதுக்கே நீங்க சந்தோஷப்படுவீங்களா? அப்ப நீங்க சொல்றீங்க அந்த அட்வொகேட் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாப்பா, இந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்றான். அடுத்த நாள் அந்த கஞ்சா குடிக்கிறீங்க அவனை போட்டு அடி நடிச்சிருக்காங்க. அவன் செத்து இல்லைன்னா இப்படி இருக்கும்போது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். நீங்க சொல்றீங்களா லஞ்சம் வாங்கினா கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்றீங்க. சரி, அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் வேலை போயிடுச்சு. ஓகேவா? அவன் 1.5 லட்ச ரூபா அவன் சம்பளம் வாங்குறான், 2 லட்ச ரூபா வந்து லஞ்சம் வாங்குறான், மாசம் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அவன் வாங்குறான். நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அது வேலை போயிடுச்சு. அவனை போட்டு அவனோட டீடைல்ஸ் வந்து அவன் கிடைச்சிச்சுன்னா அவன் மேல காண்டு வச்சு அவனை செய்ய மாட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரோட டீடைல்ஸும் அவங்க தான் நீங்க பண்ற சரியான அரசு. எவன் கான்டாக்ட் பண்ண எவன் திருடினாலும் அவங்ககிட்டயே போயிட்டு நம்பரை கொடுத்துருங்க, அவன் வந்து பிரச்சனை பண்றான். இப்ப ரோட்ல சில முஸ்லீம் ஆளுங்கெல்லாம் வந்து பிரியாணி சமைச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த ரோட்ல வந்து சமைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணும். அப்ப அந்த கார்பரேஷன் என்ன பண்ணணும், யார் வந்து ரோட்ல வந்து பிரியாணி செஞ்சாங்களோ அவன் மேல ஃபைன் போடணுமா இல்லையா? அது வந்து அவனோட வேலை. இவங்க கார்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்க, எவன் கம்ப்ளைண்ட் பண்ணானோ அவன் வீட்டு வாசலுக்கு இவங்க கூட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, அப்ப இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்க இவங்கிட்ட போயிருப்பா உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி நீ ரோட்ல வச்சிருக்கியா, வீடியோ எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி வீடியோ இந்த பண்ணதுக்கு நீ 10,000 ரூபாய் ஃபைன் கேட்டு அவ்வளவுதான் புரிஞ்சுச்சு. அவ்வளவுதான். நீ அவனுக்கு வந்து அட்ரஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல அதெல்லாம் முடியாது, நீ வந்து கண்டிப்பா அவனோட அட்ரஸ் கொடுத்துதான் ஆகும் அப்படின்னு சொன்னா அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும். அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோட அட்ரஸ் நீங்க கொடுத்தா என்னையா நீங்க ஆட் பண்றீங்க? நிறைய இடத்துல யாரு கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரை அவன் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுவான். அப்ப எப்படி நீங்க லஞ்சத்தை ஒழிப்பீங்க, எப்படி நீங்க கஞ்சாவை ஒழிப்பீங்க, எப்படி நீங்க ரவுடிசத்தை ஒழிப்பீங்க? அந்த அட்வொகேட் விஷயத்துல யாரு அந்த ஸ்டேஷன்ல யாரு இன்சார்ஜா இருக்காங்க அவனை வேலையை விட்டு, அதே மாதிரி கார்பரேஷன் விஷயத்துலயும் யாரு வந்து இன்சார்ஜா இருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட் யாரு எடுத்தாங்களோ அவனை வேலையை விட்டு. இல்லைன்னா சத்தியமா சொல்றேன், உங்களால வந்து லஞ்சத்தை வந்து ஒழிக்கவே முடியும். சத்தியமா ஒழிக்க லஞ்சத்தையும் சரி ரவுடி விஷயத்தையும் சரி உங்களால போதை பொருளையும் உங்களால ஒழிக்கவே முடியும். சத்தியமா ஒழிக்கவே முடியும். ஒரு 10 போலீஸ் இருக்காங்கன்னா அதுல 2 போலீஸ் தான் நல்லவங்களா இருக்காங்க, மிச்சம் 8 பேருமே வந்து தப்பான ஒரு மைண்ட் செட்டை தான் இருக்கு. எப்படி காசு வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. ஆனா தயவு செய்து விஜயன்னா நீங்க வந்து இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட கான்டாக்ட் நம்பரை கேட்காதீங்க, எங்களோட பேரை கேட்காதீங்க. நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணனா நான் சொன்ன மாதிரியே நீங்க பண்ணுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப உதவியா இருக்கும். அது எப்படி நீங்க பண்ணீங்கன்னா சீரியஸா சொல்றேன், உங்களை அடிச்சிருக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சின்ன சேனல், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. உங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் 5 பத்தி ஏறுனா அவங்க மனசும் கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ். वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।